குட்டி டிரைவர் ஆக்டிவேட்டட் சூப்பர். இவ்வளோ கிளிக் சவுண்டு லைட்டாக இருக்க பேப்ளேடு பஸ்ட் ஆகாமல் இருக்கதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குதுங்க வர்ற ஹிட் எல்லாமே. ஓ ஹெவி ஹிட்டு. ஓ வெளியில் அடித்து பார்க்க விட்டாங்க பாய்சன் ஹைட்ரா பங்கம்ல. ஐயோ என்னடா பஸ்டே பண்ணிட்டான். ஹலோ கைஸ், இந்த ஸ்டேடியத்துக்குள்ள சில பேப்ளேட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு எகென்ஸ்டாக நம்ம சண்டை போட போகிறது நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காத ஒரு பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேப்ளேட்டை நம்ம லூட் அன்பாக்சிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. பட் ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ மாதிரி நம்ம பண்ணதில்லை. அதுவும் அனிமி சீரீஸில் பெருசாக அந்த பேப்ளேட் அந்த அனிமி சீரீஸில் அந்த மாதிரி ஒரு பேப்ளேட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம் டக்காரா டம்மி ஒரு ஸ்பெஷலாக கிரியேட் பண்ண பேப்ளேட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் பாய்சன் ஹைட்ரா. பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த பேப்ளேட் வந்து டக்காரா டம்மி வந்து பேப்ளேடாக ரிலீஸ் பண்ணல. இந்த லேயரை மட்டும்தான் ஜஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிக்கான லேயருங்க. மற்ற பேப்ளேட்ஸ் லேயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்கான லேயர். பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ளேடுக்கு ரப்பர் இருக்குன்னா ஃபாஃப்னிர் மேலே ரப்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி ரைஸ் சீரீஸில் ஜட்மெண்ட் ஜோக்கர் மேலேயும் ரப்பர் இருக்கும். பட் இந்த பேப்ளேட் மேலேயும் ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரப்பர் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாது. ஒரு டிஃபென்சிவ் பேப்ளேட் அப்படிங்கிறதுனால ஷாக் அப்சர்வர் மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா டக்காரா டம்மி இதை வந்து லேயராக மட்டும் தான் கொடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி டிரைவர் வராது, டிஸ்க் வராது, எதுவுமே வராது. நான் இது இப்போதைக்கு இந்த இதுக்கு பெஸ்ட்டாக இருக்க டிரைவர் அண்டு டிஸ்க் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஒரு டிஃபென்சிவ் பேப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஃபென்ஸ் டிப் போட்டிருக்கேன். அண்டு இது வந்து கொஞ்சம் சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்க ஒரு பெரிய டிஸ்க்கு வித்து ஃப்ரேமோட. ஸோ இதெல்லாம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தனால தான் நான் இதை போட்டு வச்சிருக்கேன். பட் இதுதான் பெட்டரானு எனக்கு தெரில. டக்கர்டமே ஒஃபிஷியலாக இந்த மாதிரி காம்போ பண்ணுங்கப்பா, நீங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டையில் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் அந்த பாக்ஸில் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராவோட லேயரு, அதுக்கப்புறமா ஃப்ளேயர் டிராகனோட டிஸ்க்குங்க தான். இதோ இந்த டிஸ்க்கு தான். அண்ட் ஃபைனலாக டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்லட் டிரைவரை யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த பாக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணல. எனக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு காம்போ கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதுவும் பார்க்குறதுக்கு செம இதுக்குன்னே செஞ்ச ஒரு பேப்ளேட் மாதிரி இருக்குது. எனிவேஸ் இப்போ நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். இத்தனை பேப்ளேட் இருக்குது. இந்த பேப்ளேட் எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரில. லான்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேப்ளேட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், லான்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு தெரில இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது காம்போவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. இது பேப்ளேடே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. லேயர் மட்டும் தான் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ லான்ச் பண்ணுவோம். 3, 2. ப்ரோ என்ன ப்ரோ ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்கு. 3, 2, 1 அடிச்சு ஃபர்ஸ்ட் சைடு எக்ஸ்காலிபர் விடுவோம். ஐயோ அவன் அங்கிட்டு போயிட்டான்டா. 3, 2, 1 அடிச்சு ஸோ டிஃபீட் பண்ண முடியல. பாய்சன் ஹைட்ரா 1 பாயிண்ட் எடுத்துருக்கு. அடுத்த லான்ச்சை விடுவோம். 3, 2, 1 அடிச்சு ஒரு ஹிட்டு கூட அடிக்கலைங்க. இப்போதான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். பட்டு தோத்துட்டான். ஸோ பாய்சன் ஹைட்ரா வின் பண்ணிருச்சு. அடுத்து அடிக்க போகிறது ஃபாஃப்னிர். லான்ச் பண்ணுவோமா? 3, 2, 1 அடிச்சு ஃபாஃப்னிர் ஜெயிக்குங்கிறவங்களா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஸ்பின் ஸ்டீல் பண்ணி நம்ம ஃபாஃப்னிர் எப்படி ஜெயிக்க போகுதுங்கிறத பாருங்க ப்ரோ. அப்புறம் தோத்துச்சுன்னா அடுத்து லான்ச்சரில் விடுவான். நான் சொல்லல ஜெயிச்சிருவான்னு. பார்த்தீங்களா, ஹான்ஸ்மில்லே ஜெயிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய பேப்ளேட் பாருங்க. ரைஸ் சீரீஸில் இருக்க பேப்ளேட். இந்த பேப்ளேட் வச்சு நான் வீடியோ பண்ண வந்திருக்கேன். ஆனால் ஃபாஃப்னிர் அசால்ட்டாகவே ஜெயிச்சிட்டான். இதான் பவர் ஆஃப் ஃபாஃப்னிர்ங்கிறது. இத்தனைக்கு நான் லான்ச்சரே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஹான்ஸ்பின் பண்ணுற பேப்ளேட்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இருக்கும். மறுபடியும் ஹான்ஸ்பின் தான். ஐயோ ஸ்டேடியம் அவுட் ஆயிடுச்சு இந்த வட்டம். ஸோ 1 பாயிண்ட் ஹைட்ரா கொடுத்துடலாம். மறுபடியும் நான் லான்ச் பண்ணுறேன். அப்படியும்
இந்த பேட்டில் ஜெயிக்கிறதாண்டா வின்னர். பார்ப்போம்டா. ஃபேஃபில் ஜெயிச்சிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன ஃபேஃபில் இதெல்லாம் மாற மாதிரி தெரியுது. கமான் ஃபேஃப்னியர். ஸோ என்னோட ஹைட்ரா ஜெயிச்சிச்சு. என்னாச்சு? சரி லான்ச் எல்லாம் விட்றேன் இந்த வட்டம். ஐயோ என்னடா பஸ்டே பண்ணிட்டான். ஏங்க என்னங்க பஸ்ட் ஆயிருச்சு? எதுவும் பிரச்சனையா இருக்கா? லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் பஸ்ட் ஆகாது, ஆனால் இவன் பஸ்ட் பண்ணிட்டானே. ஸோ ஃபேமிலி தான் வின் பண்ணியிருக்கு இந்த பேட்டில். அடுத்து எடுக்க போகிறது திஸ் பேப்ளேட் ஏர் நைட். ஓ ஹெவி ஹிட்டு. ஓ வெளியில் அடிச்சு பார்க்க விட்டாங்க பாய்சன் ஹைட்ரா. பங்கம்ல செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பஸ்ட் ஆகிருந்துருக்கணும், பட் வெளில போய் தான் பஸ்ட் ஆச்சு. எனிவேஸ் பேட்டில் நல்லா இருந்துச்சு. அடுத்தலாம் விட்டுருவோமா? 3, 2, 1 லடி ஃப்ளிப். ஃபேஸ் டு ஃபேஸ் ஹிட்டு. Who is going to win? Poison Hydra obviously, because ஒரு டிஃபென்சிவ் டைப் தான் ஸ்டெமினா அதிகமாக மெயின்டைன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தூக்க போகிறது ஃப்ளையர் டிராகன். 3, 2, 1 அடி. ஓ ஹிட்டு பயங்கரமாக இருக்குங்க, ஹெவி ஹிட்டு. ஆனால் இவ்வளோ ஹிட் அடிச்சதுக்கு இந்த பேப்ளேட் பஸ்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் இருந்தாலுமே அந்த ஷாக் அப்சர்வர் வந்து பக்காவாக வேலை செய்யுதுன்னே சொல்லலாம். அந்த ஷாக் அப்சர்வர் இருக்கனால மட்டும்தான் இவனால் இந்த அளவுக்கு பஸ்ட் ஆகாமல் நிறுத்த முடியுதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பஸ்ட் ஆகாமல் இருக்க முடியுது. பார்த்தீங்களா, டிஸ்கோட இது வந்து ரொம்பவே லூஸாக தான் இருக்குது. இந்த டிஸ்க்கு நினச்ச மாதிரி பயங்கர டைட்டலாக இல்லை. ஒரு ஹெவி ஹிட் அடிச்சுன்னா கண்டிப்பாக பஸ்ட் ஆகும். ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ ஹிட் அடிச்சும் பஸ்ட் ஆகாததுக்கு காரணம் இந்த ஒரு அப்சர்வர் தான். ரப்பர் பார்ட்டு ஃபுல்லாக அந்த வர அட்டாக்கை அப்சர்வ் பண்ணி அப்படியே நல்லிஃபை பண்ணிடுது. ஸோ அடுத்தலாம் சொல்லுவோமா? இதில் பட் ஃப்ளையர் டிராகன் தான் வின் பண்ணியிருக்கான். 3, 2, 1 let it flip. லான்ச்சிங் தெரியல தம்பி, ரீலான்ச் உள்ள லான்ச்சில் கவனம் இருக்க வேண்டும். 3, 2, 1 let it flip. ரைட்ரா. 3, 2, 1 let it flip. ஓ ஹெவி ஹிட்டுங்க, ஹெவி ஹிட்டு. யார் ஜெயிக்க போறா? போட்டு பாய்சன் ஆயிடுறா. பங்கமான மூமெண்ட்டு. 3, 2, 1 அடிச்சு. ஃபைனல் பேட்டில் பிட்வீன் ஃப்ளையர் டிராகன் அண்ட் பாய்சன் ஹைட்ரா. யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலை. ரெண்டுமே சரிசமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹைட்ரா தலைமாற மாதிரி தெரியுது. எஸ், ஆனால் ஃப்ளையர் டிராகனோட தர தட்டிடுச்சுன்னா சோலி முடிஞ்சிருச்சு. யார் ஜெயிக்க போகிறா? ஓ பாய்சன் ஹைட்ரா இஸ் தி வின்னருங்க, வேற மாதிரி. ஸோ இந்த பேட்டில் பாய்சன் ஹைட்ரா வின் பண்ணிருச்சு. அடுத்து எடுக்க போகிறது வெனம் டயப்ளோஸ். லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 let it flip. குட்டி டிரைவர் ஆக்டிவேட்டட். சூப்பர். ஓ பங்கமான மூமெண்ட்டு. ஆனால் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத பார்ப்போம். நேற்று ஆக்சுவலாக வந்து பேப்ளேடோட ஸ்பெஷல் மூவை பார்த்துருந்தேன் வெனம் டயப்ளோஸை வச்சு. ஆனால் அந்த இதில் பர்ஃபெக்டாக அவன் வந்து பவரை காட்டலை. பட் இந்த இதில் காமிச்சிருக்கான். பட் இருந்தாலும் ஜெயிச்சது வந்து ஹைட்ரா தான். ஃபைனல் ரொட்டேஷன் ஹைட்ரா தான் கொடுத்துருக்கு. அடுத்த லான்ச் விடுவோமா? 3, 2, 1 let it flip. நெத்தி அடி, சொல்லி அடி. ஆஹா, இந்த வட்டம் டிரைவர் வராது போலையே. கண்டிப்பாக வராது, பார்த்தாலே தெரியுது.
அட்டாக் பஸ் டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் தான் எப்பயும் ஜெயிக்கும். டிஃபென்ஸ் ஆல்வேஸ் வின்ஸு. வின்னும் பண்ணிருச்சு. ஸோ இந்த பேட்டில் பாய்சன் ஹைட்ரா வின் பண்ணிட்டான். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. பட் நல்லாவே வேலை செய்யுது. இவ்வளோ கிளிக் சவுண்டு லைட்டாக இருக்க பேப்ளேடு பஸ்ட் ஆகாமல் இருக்கதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ரப்பரில் பண்ண பார்ட் கொடுத்துருக்கனால தான் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குதுங்க. வர்ற ஹிட் எல்லாமே அப்சர்வ் பண்ணி இந்த பேப்ளேடுக்குள்ளே கடத்தி விடுறது இல்லை. அதான் இங்கே மேட்ரேவும். ஸோ ஃபைனலாக இருக்குது இம்பீரியல் டிராகன் மோட்டரைஸ்டு பேப்ளேடு. சத்தியமாக இவனால் டிஃபீட்டே பண்ண முடியாது. இவன் ஜெயிச்சிருவான். ஏன்னா மோட்டார் சிஸ்டம் வேறு உள்ளே வச்சுருக்கான்ல, அதனால் மட்டும் கிடையாது. இவனோட உருவமே ஒரு மாதிரி இருக்கும். பேட்டில் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம். மோட்டார் ஆன் பண்ணியாச்சு. பஸ்டே பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. பஸ்டே பண்ணிட்டா. போடு 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 போடு. This is the power of motorized Beyblade. வேற மாதிரி இந்த Beyblade வச்சு அடுத்து வர வீடியோல எக்கச்சக்கமான Beyblade கூட சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிராகன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த Beyblade பற்றி ரிவ்யூவும் பார்த்தாச்சு, பல பேர் கூட சண்டை போடும் பார்த்தாச்சு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த Beyblade நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து வர வீடியோவில் பலவிதமான புது வகையான வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே சஸ்பென்ஸாக இருக்குது. சொல்கிறேன், நேரமும் காலமும் பதில் சொல்லும் என்பார்களே. So guys, see you in the next video. This is crafted by Dabamanda. Ta-da!